தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். புதுச்சேரி சென்டாக்கில் நமக்கு செகண்ட் ரவுண்டுக்குரிய ரெஜிஸ்ட்ரேஷன், வித்ட்ராவல், ரவுண்ட் 1 அட்மிட்டட் சீட்டுடைய அந்த கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ், அந்த டீட்டெயில் எல்லாத்துக்குமே டேட் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ 14ஆம் தேதியே நமக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றத நோட்டீஸில் கொடுத்துருந்தாங்க. அதாவது என்ன அப்படின்னா, யூஜி நீட் பேஸ்டு கோர்சஸ் அண்ட் வித்ட்ராவல் தயர் ரவுண்ட் 1 சீட் அலாட்டட் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னா, இதில் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணது எதனால் அப்படின்னா, ஆஸ் பர் எம்சிசியோட நார்ம்ஸ் படி தான். ஏன்னா எம்சிசி ஏற்கனவே 13ஆம் தேதி அவங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்க அவங்களோட வெப்சைட்டில். என்னென்னா, ஸ்டேட் கவுன்சிலிங்கில் நீங்கள் நடத்துறதுக்கு, செகண்ட் ரவுண்ட் நடத்துறதுக்கு இந்த தேதிக்குள்ளே நடத்திக்கலாம் அப்படின்றது ஒன்று. தேர்ட் ரவுண்ட் நடத்துறதுக்கும் டேட் அவங்க கொடுத்துருந்தாங்க. அந்த டேட்டுக்குள்ளே அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிற கவர்மெண்ட்டும் இதை நடத்தணும் அப்படின்ட்டு. ஆனால் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏற்கனவே செகண்ட் ரவுண்டுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. அது இன்னையோட நமக்கு முடியுது அந்த லாஸ்ட் டேட் அப்படின்றது. ஆனாலுமே லாஸ்ட் டேட் முடிஞ்சு எம்சிசி லாஸ்ட் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு ரெக்வஸ்ட் எல்லாருக்குமே கேட்டதுனால தான் திரும்ப என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ரெக்வஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, லாஸ்ட் டேட் டு சப்மிட் வித்ட்ராவல் ரெக்வஸ்ட்டு, நீங்கள் யாரெல்லாம் ஃபஸ்ட் ரவுண்ட் சீட்டு வேணான்னு நினைக்கிறீங்களோ அவங்க உங்கள் சீட்டை ரிசைன் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டுன்றது 21ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஏற்கனவே 16ஆம் தேதின்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் 16ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா வேறு எங்கேயாவது சீட்டு கிடைச்சாலும் உங்களால் போக முடியாத சூழ்நிலை அப்படின்றது ஆகும். இந்த இடத்துல டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால அதற்கு முன்னாடி வேறு எம்சிசிலையோ அல்லது வேறு எங்கேயாவது உங்களுக்கு சீட்டு கிடைக்கிது அப்படின்ற பட்சத்தில் இதை நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு அங்கே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அங்கே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அங்கே கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் ரிசைன் பண்ணுறது பெட்டராக இருக்கும் இந்த டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால. ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயம். அதே போல் லாஸ்ட் டேட் பேமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்றது உங்களுடைய கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸு, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு, எந்த காலேஜ் வேணும் சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டுன்றது அடுத்த நாள் 22ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் சென்டாக் தரப்புலேருந்து வெளியே வந்த அப்டேட். ஒரு நமக்கு 14ஆம் தேதியே நமக்கு கொடுத்துருந்தாங்க. பட் உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாமல் இருக்கா, நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி திரும்பி நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ரிமைண்டர் இதை ஒரு ரிமைண்டராக நீங்கள் எடுத்துக்கிட்டு இதன்படி கரெக்டாக பண்ணுங்கள். ஒரு டவுட் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் ஐஜிஎம்சி இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜில் சீட் அப்படின்றது, கவர்மெண்ட் சீட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நமக்கு அந்த லாஸ்ட் டேட் வித்ட்ராவலுக்கு ஒரு லாஸ்ட் டேட் 21ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. இதுக்கு இடையில் ஆல் இண்டியா கோட்டாக்குரிய கவுன்சிலிங் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கோம். அதில் யாருக்காவது சீட்டு கிடைச்சிது அப்படின்னா இங்கேருந்து யாராவது வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் வரும். அப்படி வெளியே போனாங்க அப்படின்ற பட்சத்தில், அல்லது அதே ஐஜிஎம்சிலே ஆல் இண்டியா கோட்டா மூலமாக அவங்க சீட் எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நமக்கு சீட் வேக்கண்ட் அப்படின்றது உருவாகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பெனிஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. சீட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. இருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க, செகண்ட் ரவுண்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிவிடுங்க. அதற்காக வெயிட் பண்ண தேவையில்ல. சில பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்றது காமிக்கும் 10,000 ஆர் 5,000. சில பேருக்கு காமிக்காது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெப்சைட்டில் நீங்கள் உள்ளே போகும்போது அந்த ஆப்ஷன் இருந்தால் மட்டும் நீங்கள் பே பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த வித்ட்ராவல் ரெக்வஸ்ட்ன்றது எடுத்த உடனே டக்குன்னு கொடுத்துறாதீங்க. ரவுண்ட் 1 சீட் அலாட்டட் கேண்டிடேட் யாராவது இருக்கிறீங்கன்னா உடனே வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் அப்படின்றது நீங்கள் கொடுக்காதீங்க. ஏன்னா வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டிங்கனாவே நீங்கள் உங்கள் சீட்டை ரிசைன் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அர்த்தமாயிடும். ரிசைன் பண்ணணும், எப்போ பண்ணணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் ஒரு சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் தான் நீங்கள் ரிசைன் பண்ண வேண்டியது வரும். ஆனால் இதற்கு டேட்டுன்றது நமக்கு 22ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அதுவும் தெரிய வரும். ஸோ அவசரப்பட்டு ரிசைன் லெட்டர்ன்றதை நீங்கள் கொடுக்கறது நல்லதில்லை அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஒரு சின்ன அப்டேட் ரிகார்டிங் பாண்டிச்சேரி சென்டாக். தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.